இன்றைக்கி வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து டிஎஸ்ஏ அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லாட்டி வந்து டிஎஸ்எஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் அல்காரிதம்னால என்ன பெனிஃபிட்னா, ஸோ ஒரு மெசேஜோ ஃபைலோ டாக்குமெண்ட்டோ ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறப்ப ஸோ வந்து சைன் பண்ணி டிஜிட்டல் சைன் பண்ணி அனுப்பாங்க. அதாவது கரெக்டான ஆளுகிட்ட இருந்து தான் அந்த இது ஸோ வந்திருக்கா, ஸோ அது இடையில வந்து அந்த மெசேஜஸ் வந்து யாரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட கோர் பர்பஸே இதோட வந்து ஆத்தென்டிகேஷன். இது வந்து ப்ரூவ் தட் த மெசேஜ் வந்து கேம் ஃப்ரம் த கிளைம்டு சென்டர், அதாவது கரெக்டான ஆல்டர் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து மெசேஜோட இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டினா என்னென்னா நண்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஃபார்ம் ஒரிஜினல் டேட்டா அப்படியே தான் வந்திருக்கு. இது வந்து அன்புரோக்கன் வந்து பண்ணலை. இன்டாக்ட்னா அன்புரோக்கன், இதை வந்து யாரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து நான் ரெப்புடியேஷன் அப்படின்னா ஒன்ஸ் மெசேஜை வந்து ஒருத்தவங்க சைன் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா நான் அனுப்பலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லியிருப்பாங்க த சென்டர் கேனா டெனி ஸோ ஹேவிங் சென்ட் இட், அனுப்பிட்டு நான் அனுப்பலை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரோட பர்பஸ். அதாவது டெஃபினேஷன் தான். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது ஒரு கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து வேலிடேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆத்தென்டிட்டியாக இருக்கா, கரெக்டான யூசர்கிட்ட இருந்தால் வந்திருக்கா, ஸோ எந்த இன்டெகிரிட்டியாக இருக்கா, அதாவது யார் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து இட் கன்ஃபார்ம்ஸ் தட். ஸோ இது வந்து கன்ஃபார்மும் பண்ணும். இது வந்து ஸ்பெசிஃபிக் சென்டர் தான், இந்த ஒரு கரெக்டான ஆள் தான் இந்த கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருமே சேஞ்ச் பண்ணல, நோ ஒன் ஹேஸ் வந்து சேஞ்ச் இட். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ இந்த இதை வந்து ஆத்தர் தான் வந்து டிஜிட்டலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ண முடியும் இதில். ஸோ அதுக்கடுத்து இந்த டிஎஸ்ஏ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுனா, இதில் வந்து 3 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கீ ஜென்ரேஷன். ஸோ அந்த கீ ஜென்ரேஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம சிக்னேச்சரை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த சிக்னேச்சரை வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீயை வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ஜென்ரேஷனில் வந்து டிஎஸ்ஏயில் வந்து எத்தனை கீஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து ப்ரைவேட் கீ, இன்னொன்று வந்து பப்ளிக் கீ. ஸோ ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க சிக்னேச்சர். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க த சென்டர் வந்து சைன் பண்ணுவாங்க மெசேஜை யூஸிங் த ப்ரைவேட் கீ. ஸோ அதுக்கடுத்து பப்ளிக் கீனா வந்து ஸோ பப்ளிக் கீ யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ண சிக்னேச்சரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க சிக்னேச்சர். அதான் சொல்லியிருப்பாங்க த ரிசீவர் வெரிஃபைஸ் த சிக்னேச்சர் யூஸிங் த சென்டரோட பப்ளிக் கீ. ஸோ இந்த ப்ரைவேட் கீயை வந்து எப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா எக்ஸ் அப்படின்ற சிம்பிளால் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் கீயை வந்து ஒய் அப்படின்ற சிம்பிளால் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த பேராமீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பி அப்படின்ற இது. ஸோ பின்றது வந்து என்னென்னா லார்ஜ் ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கடுத்து கியூ அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்மால் ப்ரைம் நம்பர். ஸோ பின்றது க்யூ வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ இந்த பிஎம் -1 பண்ணோன்னா அதை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ வந்து 23 அப்படி இருக்குன்னா 23 - 1 வந்து 22. ஸோ இந்த 22 வந்து டிவைட் பண்ணுற மாதிரி வந்து நம்பரை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஜென்ரேட்டர்ன்ற ஜின்ற வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஹச். ஸோ ஹச்ன்றது வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா இந்த இடத்துல பியை விட வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்க சொன்னோம்ல பி -1 டிவைடட் பை கியூ அப்படி வந்து எடுத்துக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சம்மில் வந்து மாட் பின்னு வரும். ஸோ மாட் பின்றது ஒன்றும் இல்லை. ஸோ பவர் கண்டுபிடிக்கிறப்ப வேல்யூ வந்து அதிகமாக வரும்ல. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து மாடுபி. ஸோ எந்த இடத்துலலாம் ஜின்னு இருக்கோ அங்கே வந்து மாடுபின்னு வந்து வரும். ஸோ அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹச் இருக்கும், ஹச் பதிலாக இங்கே கண்டுபிடிச்சா பி -1 டிவைடட் பை கியூ வந்து ஸோ இருக்குன்னு வந்து பார்த்துக்க. ஸோ வந்து ப்ரைவேட் கீ வந்து எக்ஸா. ஸோ எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அதோட வேல்யூ இங்கே வந்து கியூ இருக்குல்ல, 0 விட அதிகமாக இருக்கணும். இங்கே செலக்ட் பண்ணுற கியூவை விட வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் கீ. ஸோ அதுக்கடுத்து பப்ளிக் கீ வந்து ஒய் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஜி பவர் ஜி இந்த ஜென்ரேட்டர் வேல்யூ ஜி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரைவேட் கீ எக்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பவர் வருதா, ஸோ பவரோட வேல்யூ அதிகமாக இருக்கப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டனால பின்னாடி வந்து மாடுபி. ஸோ எந்த இடத்துலலாம் மாடுபி அப்படின்னு வரும்னா, ஸோ இந்த பவர் கண்டுபிடிக்கிற இடத்துலலாம் வந்து மாடுபி வரும். ஸோ ஜின்ற இடத்துல பவர் கண்டுபிடிக்கிற இடத்துல மாடுபி வரும். ஸோ இதான் வந்து கீ ஜென்ரேஷன் ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைனிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் வந்து எப்படி வந்து சைனிங் அண்ட் வெரிஃபிகேஷன் எடுக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து அதோட நோட்டேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரிஜினல் மெசேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா ஹேஷ் பண்ணணும். ஸோ ஹேஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து சைனிங் வந்து பண்ணணும். இங்கே பண்ணோம்னா சைனிங். ஸோ ஹேஷ் அப்படின்னா என்னென்னா அந்த மெசேஜை அப்படியே அனுப்பாமல் அதை வந்து ஸ்ட்ரிங் சுருக்கி சின்ன மெசேஜாக வந்து இது பண்ணுறது தான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண பின்னாடி ஸோ அங்கே ஜென்ரேட் பண்ணோம்ல ஜின்ற ஒரு வேல்யூ. ஸோ இங்கே இருந்துச்சுல
இந்த இருக்கா. ஸோ இந்த ஜின்ற ஜென்ரேட்டர் வேல்யூ ஜி இருந்துச்சுல, ஸோ அந்த ஜி வேல்யூ, அதுக்கடுத்து வந்து கேன்னு ஒரு வேல்யூ, அதுக்கடுத்து வந்து ப்ரைவேட் கீ எக்ஸ், இந்த 3 யூஸ் இந்த ஜின்ற ஜென்ரேட்டர் வேல்யூ, அது இருக்கு கேன்ற ஒரு ரேண்டம் வேல்யூ, எக்ஸ்ன்ற ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி வந்து சைனிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ சைனிங் பண்ணோடனே இந்த மெசேஜ் ஹேஷ் பண்ண மெசேஜ், அதுக்கடுத்து வந்து ஸோ இந்த சைனிங் பண்ணுறப்ப 2 பார்ட்டு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆறுன்ற பார்ட், அதுக்கடுத்து வந்து எஸ், இந்த 3 இதை யூஸ் பண்ணி ஸோ ஆறுன்ற பாட்டும் எஸ்ன்ற பாட்டும் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து ஸோ இந்த சைன்இனில் எம்எஸ்ஆர் இந்த இது கிடைக்கும். ஸோ அதை வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணி இங்கே பண்ணத ப்ராசஸ் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி இங்கே ஹேஷ் பண்ணாங்கன்னா ஸோ திரும்ப வந்து அங்கே வந்து ஹேஷ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து எத்தனை சைனிங் பண்ணுறப்ப ஜிகேஎக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கேன்ற இங்கே வந்து வரப்போ கே வந்து வராது, வெறும் இங்கே எக்ஸுன்றது ப்ரைவேட் கீ, இங்கே அதே ஜி தான் இங்கேயும் வரும். ஸோ இங்கே வந்து கே, இங்கே கே வராது. அதுக்கடுத்து இங்கே எக்ஸுன்றது ப்ரைவேட் கீ அப்ளை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு இங்கே ஒய்ன்ற பப்ளிக் கீயை வந்து அப்ளை பண்ணி வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து கிடைக்கிற வியோட வேல்யூவும் ஸோ இங்கேருந்து அனுப்புனோம்ல ஆரோட வேல்யூ ரேண்டமாக எடுத்த வேல்யூ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஸோ இந்த இது வந்து கரெக்டானது. ஓகேவா. ஸோ மெசேஜஸை ஹேஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கீ யூஸ் பண்ணி வந்து சைனிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் திரும்ப வந்து வெரிஃபிகேஷன்லேயே ஹேஷ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஜிஒய் அப்படி இங்கே வந்து கே வராது, இங்கே பப்ளிக் யூஸ் பண்ணி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி கிடைக்கிறப்ப வியோட வேல்யூ ஸோ இங்கேருந்து அனுப்புகிற ஆரோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த வந்து கரெக்டான டாக்குமெண்ட் கரெக்டான ஆல்ட்ட இருந்து தான் வந்து வருது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்கே வந்து மாடு பி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணி மாடு பின்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா ஸோ வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுனால வேல்யூ வந்து அதிகமாக வரும். அதை வந்து சுருக்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலையும் வந்து குறைச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஸோ 10^23 அப்படிலாம் போனால் அதனால் வேல்யூ அதிகமாக இருக்குங்களா, அதனால் அது வந்து குறைக்கிறதுக்காண்டி வேல்யூ குறைக்கிறதுக்காண்டி மாடு பி என்று கொடுத்துருவோம். ஸோ அதே மாடு கியூனா சிக்னேச்சரோட சைஸை வந்து குறைக்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலையும் மாடு கியூ அப்படின்னு வந்து ஸோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸோ தியரட்டிக்கலாக வந்து இப்போ எப்படி அல்காரிதம் அப்படின்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது இப்போ டயக்ராமேட்டிக்காக வந்து சொன்னதவே வந்து ஸோ டயக்ராமேட்டிக்காக சொன்னதை இப்போ வந்து இது பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ன்ற ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதை வந்து லெட் த மெசேஜ் பி வந்து ஸோ எம்ன்னு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன சொன்னோம், மெசேஜை வந்து ஹேஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸோ வந்து அது ஹேஷ் த மெசேஜ்னால் என்னென்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும்னா ஸ்ட்ரிங் சுருக்கும். ஒரிஜினல் மெசேஜை சுருக்கி ஷார்ட்டாக ஃபிக்ஸடு லென்த் ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றும். அந்த வேல்யூக்கு பேர் தான் ஹேஷ் வேல்யூ. ஸோ இப்போ ஏதாச்சும் இடையில வந்து யாராச்சும் மாற்றிட்டாங்க அப்படின்னா வேல்யூவை மாற்றினா அதோட ஹேஷ் வேல்யூவும் மாறிடும். ஏன் இந்த டைனியஸ்ட் சேஞ்ச் டு த ஒரிஜினல் மெசேஜில் ஏதாச்சும் மற்றவங்க இடையில சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஸோ ஹேஷ் வேல்யூ மாறும். அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷனோட யூஸ். அதுக்கடுத்து வந்து இப்போ என்ன பார்த்தோம், ஸோ வந்து கேன்றத வேல்யூ யூஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணுறதுன்னு சொன்னோம்ல இங்கே சொன்னோம்ல. ஸோ ஜிகேஎக்ஸ் அப்படின்றத வந்து தான் யூஸ் பண்ணி தான் வந்து சைனிங் பண்ணுறோம்னு சொன்னோம்ல. அதனால் வந்து கே வேல்யூ வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னென்னா சூஸ் த வந்து ரேண்டம் நம்பர் தான் வந்து கே. ஸோ கேவோட வேல்யூ 0 விட அதிகமாக இருக்கணும், இந்த கியூவை விட வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா இந்த கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீக்ரெட் நம்பர் ஃபார் வந்து சிக்னேச்சர் பக்கம் தான் இந்த கே வரும். அந்த சைடு வெரிஃபிகேஷன் அப்போ இந்த கே வராது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீக்ரெட் நம்பர். ஸோ இப்போ சொன்னோம்னா டயக்ராம் இந்த சிக்னேச்சர் பார்ட்டில் ஆரும் எஸ்ஸும் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படி சொன்னோம்னா அதுதான் வந்து இந்த வந்து ஆர்எஸ். ஸோ ஆர் வந்து எஸ். ஸோ இப்போ வந்து ஆர் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, ஜி பவர் கே. ஸோ ஜி ஜென்ரேட்டர், அதுக்கடுத்து பவர் கே யூஸ் பண்ணி ஆர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து எஸ் பார்ட் எப்படி வந்து கிரியேட் பண்ணுவாங்க, இந்த கேவை திரும்ப இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹேஷ் பண்ண மெசேஜ். ஸோ ஹேஷ் மெசேஜ் ப்ளஸ் அதுக்கடுத்து ப்ரைவேட் கீ, அதுக்கடுத்து வந்து ஆறுன்றது வந்து என்னென்னா ஸோ இந்த ஆர் வந்து வந்துடும். இங்கே மாடு பியை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பவர் வந்து அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்காண்டி மாடு பி. ஸோ இந்த மாடு கியூ எது வந்துச்சுன்னா இந்த சிக்னேச்சரோட சைஸை வந்து கம்மி பண்ணுறது. ஸோ அப்போ வந்து ஆறுன்றது வந்து என்னென்னா ஜி பவர் கே மட்டும் தான். ஸோ அதுக்கடுத்து எஸ்ன்றது வந்து என்னென்னா ஹேஷ் மெசேஜ் இருக்க போது, பப்ளிக் கீ இருக்க போது, இந்த ஆறு வந்து இங்கே வரப்போகுது. ஸோ இங்கே கே யூஸ் பண்ணுறப்ப இங்கிட்டு கே வராதனால இங்கேயே வந்து கேவை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ தான் மெசேஜ் இருந்து இங்கே சொல்லியிருப்போம்ல. ஸோ வந்து இப்போ வந்து பண்ணி முடிச்சுட்டு இந்த ஜிகேஎக்ஸ் வச்சு பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து எம்எஸ்ஆர் கிடைக்குதா. ஸோ ஸோ எம்ஆர்எஸ்ஸை வந்து எங்கே சென்ட் பண்ணால் ஸோ இந்த சைடு வந்து சென்ட் பண்ணுவோம்.
ஸோ பண்ணோன்னே என்ன சொன்னோம், ஸோ அங்கே ஸோ திரும்ப வந்து அந்த மெசேஜை வந்து திரும்ப வந்து ஹேஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் 4ல் வந்து சொல்லியிருப்பாங்க, ஹேஷ் த மெசேஜ் எகெயின். திரும்ப அந்த மெசேஜை வந்து ஹேஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ஒரு பேக் பண்ணி அனுப்பணுமா, அதை திரும்ப வந்து அன்பேக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதை வந்து இப்போ வந்து எஸ் அனுப்பணுமா. ஸோ எஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாடிக்யூ எதுக்கு சைனோட இது மாடிக்யூன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, சும்மா எல்லாத்துலேயுமே வந்து அப்போ வந்து சிக்னேச்சரோட சைஸை வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ் இருந்துச்சு, அந்த எஸ்ஸை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டபிள்யூவில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து ஸோ இந்த எஸ்ஸுக்குள்ளே தான் இந்த ஆரும் இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஹச்ன்ற ஹேஷ் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன், செக்கிங் இன்டூ 2 பார்ட்ஸ். இது வந்து எக்ஸுன்றது வந்து ப்ரைவேட் கே, அப்போ இதை விட்டுருங்க. ஸோ வந்து கேன்றது வந்து வெரிஃபிகேஷன் பார்ட்லேயே வந்து வராது, அப்போ இதை விட்டுருங்க. ஸோ இது வந்து ப்ரைவேட் கீயும் வராது, இந்த கே இன்வெர்ஸும் வராது. அப்போ வந்து ஹச்சும் ஆறு இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த ஹச்சும் இந்த ஆறு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது எதுக்குள்ளே இருக்குது, ஸோ எஸ்ஸுக்குள்ளே தானே இருக்குது, எஸ்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அந்த எஸ் எங்கே இப்போ இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டபிள்யூவில் போட்டுக்கனால ஸோ இந்த டபிள்யூவால் மல்டிப்ளை பண்ணி வச்சுருவோம். ஸோ இதான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன், அதை வந்து U1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஆறுன்றதை வந்து என்னதுன்னா U2ல் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும், GU என்னது, ஜின்ற ஜென்ரேட்டர், ஒய்ன்ற பப்ளிக் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோமா, அதை தான் வந்து போட்டிருக்காங்க GY. ஸோ வந்து ஜின்றதில் வந்து இந்த U1 அந்த ஹேஷ், ஸோ ஹேஷ் கண்டுபிடிச்சோம்ல, அந்த U1 அந்த மெசேஜ் வந்து கரெக்டானதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த U1. ஸோ அதுக்கடுத்து என்னது U2 அப்படின்றது வந்து என்னதுன்னா, ஸோ வந்து கரெக்டான ஆள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த இது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து V வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்போ வந்து Vயும் R வந்து ஈக்குவலானு வந்து செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த சிக்னேச்சர் வந்து வேலிட், இல்லாட்டி வந்து இன்வேலிட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னது இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து ஆன்லைன் பேங்கிங், ஸோ அந்த மாதிரி வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க.